Hello, passengers. Hi. Hello. விசில் வராது, சாரிங்க, விசில் இல்லை கையில். பட் எனிவே, வாழ்த்துக்கள் தலைவர் விஜய் அவர்களே. டிவிக்கே தலைவர் விஜய் அவர்களே என்று சொல்கிறத விட நம்ம எதிர்பார்க்கும் ஒரு சிஇஓன்னு வருது எனக்கு, சாரிங்க. நம்ம எதிர்பார்க்குற ஒரு சிஎம் அவர்களே, சிஎம் தான் நான் சிஇஓன்னு இருக்கேன். எனிவே அவர் தானே தமிழ்நாட்டுக்கு சிஇஓ இப்போது. ஸோ எனிவே சிஎம் அவர்களே, மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம் இது. மாற்றம் தேவைப்பட்டது, மாற்றம் வந்துவிட்டது. இப்போது ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் யாரோட கூட்டணி அமைக்க போகிறீங்கன்றது. 107 சீட்டில் 107 இடத்துல நீங்கள் லீடிங்கில் இருக்கீங்க. 108 118 வந்து கன்ஃபார்ம்டு இது ஆட்சி அமைக்க வேணும் சீட்ஸு. ஸோ நீங்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இந்த பெரும் புள்ளிகளோட நீங்கள் கூட்டணி அமைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு டெசிஷன்லேயும் அவங்களோட இது இருக்கும், அது குறுக்கீடு இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் கூட்டணி வந்து ஒரு நல்ல சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது தெரியுமா. நான் பார்க்குறேன், காங்கிரஸ் 5 இருக்குது. காங்கிரஸ் சின்ன கட்சி இல்லை, பட் பெரும்பான்மை அங்கே கிடையாது. அதனால் நீங்கள் ஒருவேளை காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு வின் பண்ணியிருக்கேன், பாமக 5 சீட்டு வின் பண்ணியிருக்கு. இனிமேல் சின்ன சின்ன கட்சிகள் ஒரு 2 சீட்டு விசிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா. கூட்டணி அவங்களோட அமைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அப்போ தான் வந்து என்டையர் அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம மாற்றுறோம். ஏன்னா அந்த டிஎம்கே ஏடிஎம்கேன்ற பேச்சே இல்லாமல் புது கட்சிகள், புது கொள்கைகள், அது வந்து நம்மளோட தமிழக ஆட்சியாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்துடுறேன்னா கண்டிப்பாக அதில் வந்து பிஜேபி தலையிட்டுரும். ஸோ அது வந்து மக்களுக்கு கண்டிப்பாக அது நாங்கள் யாரும் விரும்ப மாட்டோம். நீங்கள் வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கிறிஸ்டியன்ஸ்னு இல்லைங்க, எல்லா அதான் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் ஒரு அதான் அந்த மத வேற்றுமை அது இதெல்லாம் இருக்காது, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. மெயினாக நாங்கள் எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப ட்ரக்ஸ் இந்த தமிழ்நாட்டில் ஊடுருவிடுச்சு. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ட்ரக்ஸ் இல்லாத இடமே இல்லை. பெண்களுக்கு அநீதி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மட்டுமே நீங்கள் ஒழிச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல சிஎம் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு எப்போதும் நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம். ஸ்கூல்ல எல்லாம் ஊடுருவிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸ்கூல்ல எல்லாம் 8th பிள்ளைங்கள்லேருந்து 5th பிள்ளைங்கள்லேருந்து ட்ரக்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் ஒழிச்சிட்டிங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷப்படுவோம். நீங்கள் முதல்ல அதை கையில் எடுங்க. நீங்கள் முதல்ல ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ட்ரக்ஸையும் பெண்களுக்கு நடக்கிற அநீதியும் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றம், எல்லாரும் மாற்றம்ன்றாங்க. நீங்கள் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி படைச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு டைம் முதல் தடவை தான் அவர் எலெக்ஷன் நிற்கிறார். இந்த கட்சின்றது முதல் தடவை எலெக்ஷன் நின்று அதுவும் வின் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கேப்டனை பார்த்துருக்கோம், கமல் சாரை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் பெரும் ஃபேன் ஃபாலோவிங் இருந்து கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் வந்து தோற்றுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றிருக்கீங்க, ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஹிஸ்ட்ரி இல்லாமல் இன்னொரு ஹிஸ்ட்ரியையும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். என்னென்னா தமிழ்நாடை முன்னோக்கி கொண்டு போகணுன்றது. அது ஒன்று மட்டும் தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும் எல்லாரோடதும். எனக்கு என்னடா, எனக்கு விஜய், நம்ம எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ். எங்கள் ஃபேமிலியில் நம்ம ஃபேன் மூமெண்ட்டாக இல்லாமல் மக்கள் வந்து இதை ஓட்டாக மாற்றினது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, ஆட்சி மாற்றம் வேணுன்றது தான் மெயினாக நாங்கள் யோசிச்சது. நீங்கள் ஆக்டர்ன்ற அந்த ரசிகர்ன்றதை விட நாங்கள் ஒரு மாற்றம், அப்படி நாங்கள் ரசிகர் தான் வேணும்னு நினச்சிருந்தா கமலுக்கு அப்பயே போட்டிருந்துருப்போம். நாங்கள் போடலை. பட் இப்போ விஜய் எதிர்பார்த்து ஏன் போட்டிருக்காங்க மக்கள்னா, நீங்கள் வந்து ஆட்சியில் முதலிடம் கொடுப்பீங்கன்றது தான். ஓகேவா. அதன் மக்களுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். ஓகே. ஸோ மீண்டும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆட்சி அமைச்சிட்ட பிறகு சிஎம் சார் சீட்டில் உட்காரதெல்லாம் போடுறேன் பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.